இப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு லேண்டு, லேபர், கேபிட்டல் அப்படின்னு எதுவுமே இல்லாம லட்சக்கணக்கில் வேலை நேரத்தை உருவாக்கிட்டு ஒரு தொழிலதிபரை போல பெரிய வருமானம் ஈட்ட முடியுது. உலகத்துல மிக சின்ன செலவுல பணம் ஈட்டக்கூடிய தொழில் வாய்ப்பு தான் டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் அப்படின்றது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காலங்காலமா நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய வியாபார முறை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நடைமுறை வர்த்தகம். நடைமுறை வர்த்தகம் அப்படின்றது தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், கேரி ஃபார்வர்ட் ஏஜென்ட், ஜோனல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரெல்லாம் தாண்டி ரீட்டைல் ஷாப் வந்து சேருது. இத்தோட விளம்பரமும் சேர்ந்து ஏறக்குறைய 40% 60% வரைக்கும் வியாபார செலவு போக தான் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் ரீட்டைல் ஷாப் வந்து சேருது. அந்த பொருள்களை தான் நம்ம வீட்டு பக்கத்தில் கூடிய கடைகளில் எம்ஆர்பி விலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனா டைரக்ட் செல்லிங்ல தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருள் நேரடியா வாடிக்கையாளர் கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டரான நம்ம மூலமா தான் போய் சேருது. இங்கே இடைத்தரகர்கள் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டரான நாம தான் அப்படின்றதால வெளியே இடைத்தரகர்களுக்கு கொடுக்கப்படுகிற 60% பணத்தை டிஸ்ட்ரிபியூட்டரான நமக்கு பிரித்து கொடுக்க முடியுது. அதனாலதான் கஸ்டமரா இருக்கிற நாம ஒரு தொழில் அதிபரா மாறுறதுக்கான வழியும் இதுல கிடைக்குது. அதன் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்க முடிகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் கிடைக்குது. 1978 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஆனுவல் ரிப்போர்ட் 2019-2020 படி உலக அளவில் 170 நாடுகளில் சிறப்பாக இயங்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் இன்னைக்கு $180.5 மில்லியன் இண்டஸ்ட்ரியாக வளர்ந்திருக்கு. டைரக்ட் செல்லிங் 1940 ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு புதிய வணிக முறையா மாறியிருக்கு. 1990 முடிவுல இந்தியாவில் பெரிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வணிக முறை இன்னைக்கு இந்தியாவில் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய வணிக சங்கமான ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியின் ரிப்போர்ட்டின் படி 2025 18 மில்லியன் இளைஞர்கள் இணைய போகும் ஒரு மிகப்பெரிய வணிக முறையா மாறியிருக்கு. மத்திய அரசாங்கமும் கெசட் வழியாக ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி 2019 ஆண்டு கணக்குப்படி $2.47 மில்லியன் விற்பனை செஞ்சு உலக நாடுகள் பட்டியல்ல 15வது இடத்தை பிடிச்சிருக்கு. 23/2/2024 இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ரிப்போர்ட்டின் படி தமிழ்நாடு அரசாங்கம் டைரக்ட் செல்லிங் வியாபாரத்தை கணக்கிட தனித்துறையையே அமைச்சிருக்குது. ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய சூலினி அப்படின்ற பல்கலைக்கழகம் பிஜி டிப்ளமோ இன் டைரக்ட் செல்லிங் அப்படின்ற பட்டய படிப்பு ஆரம்பிச்சிருக்குது. தமிழ்நாடு அரசு 11ஆம் வகுப்புல வணிகவியல் புத்தகத்துல பக்கம் 221 டைரக்ட் மார்க்கெட்டிங் MLM என்பதை பாடமாக அறிமுகப்படுத்தியிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு தலை சிறந்த வெற்றி வாய்ப்புடைய துறை அப்படின்னு.